அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே. ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு மாதிரி ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக ஆமோதிக்கிறவர்கள், நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரேன். பர்சனல் வர்ஷிப், தனிப்பட்ட ஆராதனை. சொல்லுங்க, தனி ஆராதனை, பர்சனல் வர்ஷிப். இரண்டாவது ஃபேமிலி வர்ஷிப். சொல்லுங்க சத்தமா, ஃபேமிலி வர்ஷிப். மூன்றாவதாக கார்ப்பரேட் வர்ஷிப். பர்சனல் வர்ஷிப், ஃபேமிலி வர்ஷிப், கார்ப்பரேட் வர்ஷிப். தனி ஆராதனை, குடும்ப ஆராதனை, கூட்டு ஆராதனை. தமிழ்ல சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. அப்போ நீங்க ஆராதனை என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொன்னேன். அப்படி தேவனை நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம பாடல்கள், நம்ம மியூசிக் அல்லது வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எல்லாம் செகண்டரி, நெக்ஸ்ட் லெவல். ஆனா அதை நாம் எங்க முதல்ல செய்யணும்னா, நம்முடைய தனி வாழ்க்கையில். ஆராதனை என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற தனிப்பட்ட உறவு ஆராதனை. பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் காட். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட தொடர்பு. இதுதான் உண்மையான ஆராதனை. இரண்டாவது, உங்க பர்சனல், நீங்க வேலை செய்யும் போது, போகும்போது, டிராவல் பண்ணும்போது, சமையல் பண்ணும்போது, வேலை செய்யும் போது, வாகனத்தை பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, பஸ்ல, நீங்க ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாய். நீங்க துதித்து கொண்டே, நீங்க துதிச்சுட்டே ஆராய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க போற இடத்துல எல்லாம் இருள் அகன்று போகும். வான மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படும். ஏன்னா நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து, வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, உங்கள் வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரம், உங்க வாயிலிருந்து வருகிற ஒரு ஹல்லேலூயா, உங்க வாயிலிருந்து வருகிற ஆமென் வார்த்தைகள் எல்லாம் வல்லமை நிறைந்ததாக இருளை கிழித்து கொண்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய, சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை சும்மா இல்ல. நம்ம ஆராதிக்கும் போது பாதாளம் நடுங்குகிறது. நம்ம ஆராதிக்கும் போது சத்ருவின் ராஜ்யத்தின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது. அதனால தான் இந்த நாட்டில் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பாதாளத்தை அசைய பண்ணாத ஆராதனைகள் நமக்கு தேவையில்லை. நம்ம பாடும்போது, ஆராதிக்கும் போது, நாம் நடக்கும் போது, நம்ம ஜெபம் பண்ணும் போது, ஆமென், பாதாளத்தின் அஸ்திபாரங்கள் அசையணும். ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, நான் காலையில தூங்கி எழும்போது எங்க ஏரியால இருக்கிற பிசாஸ் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும். நான் தூங்கி எந்திரிச்சாலே அவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். இவன் துதிக்க ஆரம்பிச்சிருவான், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த ஏரியால வான மண்டலத்துல நம்மால கிரியை செய்ய முடியாது என்று பாதாளத்தை தொந்தரவு பண்ணுகிற, ஆமென், அசைக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாறிட்டோம்னா, நம்ம போகிற இடத்துல எல்லாம் ஒரு பெரிய வல்லமை வெளிப்படும். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் ஆவிக்குரிய அட்மாஸ்பியர்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நாம் வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை நாம் இப்படி வாழ வேண்டும். நம்மை கர்த்தர் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். பெருசா பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லைங்க. நான் சொன்னேனே, நம்ம நடந்தாலே போதும். நம்ம அதனால தான் பிரேயர் வாக்கெல்லாம் போறோம். எதுக்கு? நம்ம தேவ பிரசன்னத்தை சுமக்கிறோம். நம்ம கால் வைக்கிற இடத்துல யோர்தான் இரண்டா பிரியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு நாள் என்ன பார்த்து கேட்டேன், தேவ பிரசன்னத்தை சுமக்கிறியாடா? ஆமா, நீ சுமக்கிறீன்னா நீ போற இடத்துல எல்லாம் தாகோன்கள் முகம் கூப்புற விழுகணும்.
தாகோன்கள் நிறைந்திருக்கிறது, பாகால் தோப்புகள் நிறைந்திருக்கிறது. துதிக்கிறவர்கள், செபிக்கிறவர்கள், உண்மையா தேவன் அங்கீகரிக்கிற காரியத்தை செய்கிறவர்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் துதிக்க ஆரம்பித்து விட்டால், நான் சும்மா நடக்கிற போற வனத்துல எல்லாம் இருக்கிற தாகோன்கள் கொஞ்ச நாள்ல தேடினாலும் காணாம போயிடும். பாகாலின் தோப்புகளை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்படி பாதிப்பை நான் ஏற்படுத்தணும்ன்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த நாட்களிலே பற்றி எறிவதாக. அப்போ முதல்ல பர்சனல் வர்ஷிப், தனிப்பட்ட ஆராதனை, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு உறவு, தேவனோடு உறவாடி கொண்டு ஆராதித்து கொண்டே பாடிக்கொண்டே ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிக்க விரும்புகிறார். இரண்டாவது, குடும்பத்தில் நல்ல ஃபேமிலி ப்ரேயர் டைம். அந்த நேரத்தில் நல்ல பாடி நம்ம ஆராதித்து, நம்ம எப்படி ஆராதிக்கிறோமோ அப்படி நம்ம பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணணும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் பிள்ளைகளுக்கு. நம்ம ஜோம் பண்ணோம்னா பிள்ளைங்க ஜோம் பண்ணுவாங்க. நம்ம எதிர்த்து காலையில் பைபிள் வாசித்தா பிள்ளைங்க நம்மளை தொடர்ந்து பைபிள் வாசிப்பாங்க. நம்ம அதாவது அதைத்தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இது உனக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். முதல்ல உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு, பாட்டி உங்க அம்மாக்குள்ள கடத்தினாங்க, உங்க அம்மா உனக்குள்ள கடத்தினாங்க. நீங்களும் நானும் பிள்ளைகளுக்குள்ள எதை கடத்தி இருக்கிறோம்? பரிசுத்தத்தை கடத்தி இருக்கிறோமா? வைராக்கியத்தை கடத்தி இருக்கிறோமா? அதைத்தான் நம்ம கடத்தணும். நம்ம சந்ததிகள்லாம் நம்ம வாழ்ந்த நாட்கள், வளர்ந்த நாட்களை விட பாவம் பக்கத்துல நெருங்கி நிற்கிற ஒரு பயமா இருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனா அந்த ஜெனரேஷனை பரிசுத்த சந்ததியா எழும்ப பண்ணுகிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இது நம்ம கண்ணை மூடினதுக்கு அப்புறம் இல்ல, நம்ம கண்கள் காண நம்முடைய பிள்ளைகள் நம்மை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா தேவனை நேசிக்கிறவர்களாக, பரிசுத்தமாக வாழ்கிறவர்களாக ஒரு சந்ததி எழும்பணும். அதை பார்த்துட்டு தான் நம்ம கண்ணை மூடணும். அப்படி ஒரு வைராக்கியத்தையும் வாஞ்சை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் வாழ்ந்து காண்பிப்போம். நம்ம வாழ்ந்து காண்பிக்கலாம். நம்ம ரோல் மாடலா இருக்கலாம். எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவரான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. விசுவாசத்தினால மோசே அதாவது வளர்னா பெருசானான்னு பைபிள் இருக்கு. இந்த வசனம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. விசுவாசத்தினாலே மோசே பெரியவன். எனக்கு ஆச்சரியம், இவனுக்குள்ள விசுவாசம் எப்படி வந்துச்சு? பால் மறந்த உடனே இவன் அட்மாஸ்பியரே மாறிடுச்சே. சர்ச் இல்லை, சண்டே கிளாஸ் இல்லை, ஃபேமிலி ப்ரேயர் இல்லை, அங்கே ஃபுல்லாக விக்கிரக ஆராதனை, தண்ணி அடிக்கிறான், அங்கே வேஷத்தின விபச்சாரம் பண்ணுறான். ராஜா அரண்மனை எப்படி இருக்கும்? பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற, யாருமே யாரு என்ன வேணா செய்யலாம், கண்ட்ரோலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில இந்த பிள்ளை விடப்படுகிறான். ஆனால் அவனுக்குள் பாவத்தை பார்க்கும் பொழுது வெறுப்பு வருகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு 2வது சான்ஸ் கிடைச்சது. பிள்ளைய பால் கொடுத்து வளர்த்த, பாலோடு சேர்ந்து ஆண்டவரையும் உள்ளே அனுப்பிச்சிட்டா கண்ணீரோடு. நான் நினைக்கிறேன் மோசே அந்த அந்த தாய்களுக்கு தான், அவங்க தாய்மார்களுக்கு தான் தெரியும். 10 மாசம் பெற்று எடுத்த பிள்ளைய ஏன் பிள்ளைன்னு சொல்ல முடியாத நிலை. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பிள்ளைய பிடிக்கிட்டு போயிருவான். என் பிள்ளை என் பிள்ளைன்னு ஒருத்தி சொல்றா. உலகம் சொல்லிட்டு இருக்கு, பிசாசு கர்ஜித்து கொண்டு இருக்கிறான். இது எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு வளர்த்து கொடுன்னு. இந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க. பால் கொடுக்கும் போது பாலோடு சேர்ந்து, எகிப்தியன் அல்ல நீ எபிரேயன், உன்னுடைய ஆண்டவர் நீ ஆராதிக்கிற தேவன் யெகோவா தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர்தான் பரிசுத்தமுள்ள தேவன். ஆண்டவரை குறித்த வைராக்கியத்தையும் இவனால முடிஞ்ச அளவுக்கு உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. இப்ப பார்வன் அரண்மனையில் போய் வளர்றான். அவனுக்கு எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது. அதை எதை பார்த்தாலும் இவனுக்கு வெறுப்பா இருக்கு. இவன் எல்லாரும் போலதான், இவனுக்கும் பாவ உணர்வு எல்லாம் நேச்சுரலா தான் இருக்கு. ஆனா அந்த பாவத்தை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு அருவருப்பு வருகிறது. அப்படியே நம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் எழும்பினா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் திறப்பில் இருக்கணும். நம்ம we should be a role model to our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் மாதிரிகளாக இருந்து திறப்பில் நின்று அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காமிச்சா பயப்படவே வேணாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் பரிசுத்த சந்ததியாக எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அந்த தேசத்தை நம்முடைய பிள்ளைகள் அசைப்பார்கள். ஹல்லேலூயா. இப்ப இருந்தே சொல்லி கொடுங்க.
ஆமென். ஏசப்பாவுக்காக எதையும் செய்ய ஆயத்தம். செத்தாலும் ஏசப்பாவுக்காக சாகணும்னு சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. சமீபத்தில் இந்த சிரியாவில் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ளும் பூந்து கிறிஸ்தவர்களையும் சபைகளையும் அடித்து கொன்று குவிக்கும் பொழுது ஒரு பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு ஒரு சாட்சியை நான் பார்த்தேன். சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கு. அடுத்த ஒவ்வொரு பட்டணமா கொன்று குவிச்சிட்டு இருக்காங்க. அந்த தாய் ஓடி வந்து அந்த தாயிட்ட வந்து விழுந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த தாய் சொன்னாங்களாம், சின்ன வயசுல ஏசப்பா உங்களுக்கு தெரியும் பிடிக்குமா? ஆமா. அம்மாவை காட்டிலும் பிடிக்குமா? அப்பாவை காட்டிலும்? ஆமா. ஆமா. யாராவது வந்து அம்மாவை சுற்றுவாங்க, செத்துருவாங்க, அப்போ ஏசப்பா விடக்கூடாது என்ன? ஆமே. அம்மாவை சுற்றுவாங்க, ஏசப்பா என்ன செய்யக்கூடாது? உங்களை சுடுறேன், நீங்களும் செத்து போயிருவீங்க, உங்களையும் கொன்றுவேன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா மட்டும்தான் எனக்கு போதும். கொஞ்ச நேரத்துல நம்ம செத்து போனா ஏசப்பா கூட வாழ்ந்துடலான்னு பிள்ளைகளை இப்படி ஆயத்தம் பண்ணாங்களாம். அந்த குடும்பம் ரத்த சாட்சியா மரித்தது என்று சிரியா சரித்திரம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்த்துறோமா? நம்முடைய பர்சனல் வர்ஷிப், ஃபேமிலி வர்ஷிப் டைம்ல சபைக்கு வரும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற செய்தியை நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு அந்த வாரம் முழுசும் தியானிச்சு நல்ல குடும்பத்தில் தேவனை ஆராதித்து ஆமென் பரிசுத்த காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி வேத வசனங்களுக்கு நேராக பிள்ளைகளை நடத்த ஆமென். பர்சனல் வர்ஷிப், இரண்டாவது குடும்ப ஆராதனை. இது ரெண்டையும் நம்ம பக்காவா செய்யற ஆட்களாக இருந்தா நீங்க சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகும் போதே துதிச்சுட்டு தான் நீங்க உள்ள வருவீங்க. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற நம்மளே மாற்றம். என்னன்னா சபைக்குள்ள வந்தா நம்ம அமைதியாவே இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். கை தட்டுங்க, கையை உயர்த்துங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவரை துதிங்க அப்படியெல்லாம் சொல்லவே அவசியம் இருக்கக்கூடாது. உள்ள வரும்போதே நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும், பாடிட்டே இருக்கணும், வந்த உடனே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம துதிக்க துதிக்க மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பும். அப்படியே மகிமை உள்ள வர்ற ஒருத்தனும் ஆமென் ஜாலியா வருவான். ஆனா உள்ள கால் வச்சா தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பான். அமெரிக்கால நடந்த ஒரு எழுப்புதல்ல நான் வாசித்த ஒரு சரித்திரம் என்னன்னா, ஒரு சர்ச்சில் ட்ரையா இருக்குமா, ட்ரெடிஷனலா முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டு, மூணாவது, ஓகே அடுத்தது, அப்படி ட்ரையா ஆராதனை இருக்குமா, ஒரு தேவ பிரசன்னம் இருக்காதான். திடீர்னு ஒரு நாள் அந்த மாதிரி பாடிட்டு இருக்கும் போது ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு பாடும்போது திடீர்னு அந்த சர்ச்சில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி பாஸ் ஆச்சான். தேவ பிரசன்னம் எல்லாரும் தொடப்பட்டாங்க. திடீர்னு என்னடா இப்படி நடக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு 16 வயது வாலிப பிள்ளை அந்த ஆலயத்துக்குள்ள நடந்து வரலாம். ஒரே ஒரு சின்ன பிள்ளை உள்ள வரும்போது அந்த சர்ச்சுடைய அட்மாஸ்பியரே மாறுதே. அப்படி நான் மாற வேண்டும் என்று எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? ஆமென். நம்ம உட்கார்ந்து ஆராதிக்கிற இடத்துல ஒருத்தனும் தூங்க கூடாது. நம்ம உட்கார்ந்து துதிக்கிற இடத்துல ஒருத்தனும் துதிக்காம இருக்க கூடாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அக்கினி, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை தொடும், பாதிக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபிக்கிற ஒருவனோடு சேர்ந்தா நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அது ஒரு அக்கினி, அது ஜெப அக்கினி. அக்கினி வந்து அதோடைய வேலையை என்னன்னா, நேச்சர் என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பத்த வச்சிரும். அதனால சும்மா இருக்க முடியாது. இப்படி கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்க நல்ல துதிக்கிறவர்களா, ஜெபிக்கிறவர்களாக கூட்ட ஆராதனையில நம்மை துதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாடினாதான் ஆராதனையா? இல்லை. இப்ப ஆராதிப்போம் அப்படின்னு சொன்னா வெடிக்கிற மாதிரி சத்தம் வரணும், ஆண்டவரை துதிக்கிற சத்தம் வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவாடி தனியா பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை எப்படி பார்க்கறான், நான் சத்தம் போட்டா என்ன தப்பா நினைச்சுக்குவாங்களா, அப்படியெல்லாம் நினைச்சேன்னா நீ உண்மையா ஆராதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. துதிக்கலாம், ஆராதிப்போம்னு சொன்னா போதும். பாட்டு பாட வேண்டியதான், மியூசிக் வாசிக்க வேண்டியதில்லை, ஆமென், ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. முழுவதிலும் ஒரு பெருவெள்ள இறைச்சல் போல தேவனை துதிக்கிற சத்தம் எழும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட
ஒரு ஆராதனைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. அப்படி நாம் துதிக்கும் போது இந்த பகுதியிலெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வருவது நீங்க பார்க்க. இங்கிருந்து துதிக்கும் போதே இங்கிருந்து ஒரு பெரிய அலை, எழுப்புதலின் அலை இந்த வாசல் இருந்து போகும். ஜனங்கள் தொடப்படுவாங்க. பாவம் நிறைந்த பட்டணங்கள்லாம் மனம் திரும்பும். பிசாசின் கட்டில சிக்கி இருக்கிறவங்களாம் கட்டவிழ்க்கப்படுவார்கள். இந்த தேசம் பரிசுத்தப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த கொரோனா டைம்ல இந்த ஜூம் மீட்டிங்ல பாஸ்டர் மோகன் அவங்க சொன்னாங்க, இந்த கடைசி எழுப்புதல்ல ஜெபமும் ஆராதனையும் மிகப்பெரிய பங்கை வகிக்க போகிறதுன்னு சொன்னாங்க. பிரேயர் அண்ட் வர்ஷிப். இந்த எழுப்புதலை கர்த்தர் இந்த ரெண்டு காரியத்தினால ஒரு பெரிய அசைவை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருவின் பாளையத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்தது போல நம்முடைய ஆராதனையில நம்ம ஆராதிக்கும் சபை, அதுக்கு தான் கூட்ட ஆராதனை. நம்ம கூடி ஆராதிக்கும் பொழுது சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசையும். ஒவ்வொரு நாளும் நியூஸ் வித்தியாசமா வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாயிலிருந்து இயேசு ஒருவர் தான் தேவன் சொல்றத நாம கேட்கிறோம். கர்த்தர் சொல்ல வைக்கிறார். நிறைய பேருடைய வாயிலிருந்து இயேசு கிறிஸ்து, இயேசு அப்படின்னு சொல்லுகிறத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது மட்டுமல்ல, சவுல போல சீறி பாய்கிற அநேகர் கிறிஸ்துவை ஆமென் அறிக்கை செய்ய போறாங்க. பிசாசு செய்யறது நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. இது எழுப்புதலின் நாட்கள். நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அதனால தான் இவ்வளவு அழுத்தமாக நாங்கள் உங்களோடு ஆண்டவருடைய இருதயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆமென் பிசாசினுடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கிறவர்களாக நம்முடைய ஆராதனை இருக்கணும், நம்முடைய ஜெபம் இருக்கணும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி. அதாவது ரெண்டாவது நம்ம பாடும்போது நான் எப்பொழுதுமே சொல்வேன், இந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து கேட்குறா, ஆண்டவரே இந்த மலையில் எங்கள் முற்பிதாக்கள் ஆராதிச்சாங்க, அங்கே உடனே பலியை ஆண்டவர் பரலோகம் டைரக்டாக அக்கினி வந்து இறங்கி அக்செப்ட் பண்ணுச்சு. ஆனால் நீங்கள் எருசலேமில் வந்து தான் ஆராதிக்கணுன்றீங்க, எங்களுக்கு உங்களோட சேர்ந்து ஆராதிக்க, யூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மன குமுறலை கொட்டும் போது ஆண்டவர் சொன்ன, ஸ்திரீயை பயப்படாத, கலங்காத, இந்த எருசலேமில் மாத்திரமல்ல, இந்த மலையில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், சொல்லுங்க சத்தமா எல்லாரும், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும், சத்தமா சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும். இப்போ இது ரெண்டையும் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். உண்மையா ஆராதிக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு சத்தமா தேவனை துதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சத்தமா, இல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்கன்னா பக்கத்துல ரெஸ்ட் எடுப்பாரு, ஏன்னா அவருக்கு டயர்ட் ஆயிட்டாரு. நிறைய பேர் பார்ப்பேன் சர்ச்சில் அப்படியே உட்காந்து பக்கத்தில் அல்லேலூயா சொல்லுவார், இவருக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பார். சும்மா யாரையா அல்லேலூயா சொல்றாரு. அப்போ இவருக்கு அல்லேலூயா சொல்றதுடைய அர்த்தமே என்ன இல்லை தெரியல. ஆண்டவரை துதிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம அமைதியா இருக்கலாமா? அப்போ ஆண்டவரை நான் துதிக்கும் போது சத்ருவின் ராஜ்யத்தில் ஒரு தாக்கம் உண்டாகிறதுன்னா பிசாசு நம்ம வாயை கட்டி வச்சிருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம சொல்ற ஒவ்வொரு அல்லேலூயாவிலையும் சாத்தானுடைய அஸ்திவாரங்கள் அசைதுன்னா ஒவ்வொரு முறையும், அது 1000 முறை இல்ல கோடி முறை சொன்னாலும் நான் முழு பலத்தோடு அதை இந்த வார்த்தையை சொல்லி நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் அல்லவா? ஆமென். இனிமேல் நீங்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மற்றவன் எல்லாம் மாறிடுவான். நான் இந்த ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னேன்ல, அப்போ நான் ஆரம்ப நாட்டில் நான் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தேன்னா நான் முன்னால் போக மாட்டேன். ஏன்னா முன்னால் போனால் ஆராதனை நடத்துகிற தம்பி என்கிட்ட கொடுத்துருவான், டிஸ்டர்ப் ஆகும். நான் பின்னாலே உட்காந்து ஒரு நாள் நான் அங்கே வர்ஷிப்பெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக போனேன். வர்ஷிப் நடந்துட்டு இருந்தது, நான் போய் சேரில் உட்காண்டேன். எப்பொழுதுமே முன்னால் போய் கீழே உட்காருவேன். அன்னைக்கு சேரில் இவ்வளோ நிறைய சேரில் சும்மா ஒரு 10-20 சேரு, மற்றவங்கெல்லாம் கீழே தான் உட்காந்து ஆராதிப்பாங்க. அந்த ஒரு சேரு காலியாக இருந்தது, போய் அங்கே உட்காரல, ஏன்னா ஆராதனை நடந்தது. நின்றுட்டு நான் பாட்டுக்கு சத்தமா ஆவில நிறைஞ்சு தேவனை ஆராதிச்சேன் பாருங்க. அன்னைக்கு சேர்ல ஒருத்தன் கூட தூங்கல. இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம இருக்கிற இடத்துல இப்படி இருக்கணும்.
அப்பதான் உனக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் நீங்க உண்மையை ஆராதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமே. மற்றவங்க கூட சேர்ந்து நம்மளும் தூங்கிடக்கூடாது. தூங்குற மற்றவங்களை எழுப்புறதுக்கு தான் எனக்குள்ள கர்த்தர் அக்னியை வைத்திருக்கிறார். ஆமா, நான் கை தட்டினாலே பக்கத்தில் இருக்கிற காது ஜவ்வு போயிடும். ஏன்னா நான் கை தட்டுறது ஆண்டவருக்கு, சும்மா இப்படி இப்படின்னு ஏமாத்துறது இல்லை. கை தட்டுனா அந்த சத்தம் கூட பிசாசை நடுங்க போனோம். நான் சொல்ல, அபிஷேகம் பெற்றவன் கை தட்டினாலே பிசாசு அலறுவான்டா. ஆமே, நம்ம கரங்களை தட்டும் போது, அதனால நான் சகல ஜனங்களே கைகளை கம்பீரமாக தட்டுங்க. ஓசை உள்ள கைத்தாளத்தோடு, பேரோசை உள்ள கைத்தாளம். நான் கை தட்டுறது யாருக்கு தெரியுமா? என் ஆண்டவருக்கு. என் கை தட்டல் மூலமாக வருகிற சத்தம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு. சும்மா கை தட்டக்கூடாது, கை தட்டிட்டே துதிக்க ஆரம்பிச்சிடணும். கை தட்டிட்டே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஓ, we worship you God. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. Thank you Father Lord. Amen. Hallelujah. Glory to God. அன்னைக்கு என்னாச்சுன்னா, நம்ம ஆராதிச்சு எல்லாம் முடிஞ்சோடனே அவங்க என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்து, பெஸ்லி நீங்க இனிமேல் எப்பொழுதுமே சேர்ல வந்து உட்காருங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எப்பவுமே என்ன செய்யுங்க, சேர்ல. நான் சொன்னேன், என்னென்ன இன்னைக்கு தான் நாங்கள் உற்சாகமா ஆராதிச்சோம். இந்த மாதிரி நபராக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமாம், நீங்க இவங்க திரள் ஜனங்கள் நம்முடைய ஆராதனையில வந்து ஆராதிக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரும், ஆமென், நீங்கள் பாதிப்பை உண்டு பண்ணுகிற நபராக நீங்க மாறிவிட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, உற்சாகமா தேவனை துதிக்கும் போது, ஆமென், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனும் மொபைலும் தொட முடியாது, தூங்கவும் முடியாது, வேற எங்கேயும் திரும்ப முடியாது. அவனும் உங்களோட இணைஞ்சு, ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு அக்னி அவனையும் பற்றி பிடிக்கும், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பற்றி பிடிக்கும். அந்த மாதிரி நபர்களாக, எழுப்புதலுக்கு காரணமான நபர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஸோ இந்த நாட்களில் இதை நான் சொல்ல ரொம்ப பாரப்பட்டதுனால உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ கை தட்டுறதுல உண்மையா கை தட்டணும். அல்லேலியா சொன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. சரி, அல்லேலியா சொல்றதுன்றது நம்ம எப்படி பழக்கப்படுத்தியிருக்கோம்னா, இப்போ வந்து ஒரு அல்லேலியா சொல்லுவோம், அப்படி கேட்டா அல்லேலியா. அப்ப இயேசு நல்லவர்னு பாஸ்டர் சொன்னா நான் ஏன் அல்லேலியா சொல்லணும்னா, பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இயேசு நல்லவர், ஹalleluya அப்படின்னு சொல்ல. அப்ப உனக்கு ஆண்டவருக்கு சரியான உறவு இருந்தா அந்த சத்தம் விண்ண புழக்கணும். ரெண்டாவது, ஆராதனை நடத்தும் ப்ரீச் பண்ணும்போது, வேர்ட் ஆஃப் காட் வரும்போது, வார்த்தையை தேவ சமூகத்திலிருந்து வாங்கிட்டு பிரசவ வேதனையோடு அதை பகிர்ந்து கொடுக்கணும். இந்த வார்த்தை எங்க சபைகளுக்குள்ள கிரியை செய்யணும், எங்க வாலிப பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யணும், எங்க விசுவாசிகள் எழுமணும்னு அந்த பிரசவ வேதனையோடு அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது, கர்த்தர் உங்களோடு கூட பேசும்போது, இப்படியெல்லாம் பிரசங்கம் என்னால கேட்க முடியாது, என்னால கேட்க முடியாது. ரெவலேஷன் வரும்போது, போதகர் மூலமா வார்த்தை வரும்போது அமைதியா கேட்கறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஹலோ, நான் ஆரம்பத்தில் பார்த்த சபையெல்லாம் அப்படி கிடையாது. பாஸ்டர் பேசுற ஒவ்வொரு வார்த்தை அவங்க வர வர சபையார் துதிச்சுட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தை அதை ரிசீவ் பண்ணி நீங்க பிரசங்கம் பண்ற பாஸ்டரை என்கரேஜ் பண்றதில்ல, நீங்க அந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிற கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது தான், ஆமென், அந்த பிரசங்கம் பண்ணும்போது தேவனை துதித்து கொண்டே ஆவில நிரம்பி அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணணும். ஆமென். நான் அகஸ்டின் அண்ணன் கூட டிராவல் பண்ண, அண்ணன் பேசும்போது நம்மளால ஸ்டேஜில் சும்மா என்ன செய்ய முடியாது. ஆமா, வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது, வார்த்தை வரும்போது, ஒரு டைம் பெங்களூர்ல ஒரு கூட்டத்தில் மாட்டிட்டேன். டயசிஸ்ல இருந்து கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கி போட்டு, பிஷப், மாடரேட்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அப்படியே நேராக உட்காந்துருக்காங்க. இவரு வேற செகண்ட் கமிங்கை பத்தி பேசுறாரு. 2ஆம் வருகை தெசலோனிக்கே நிருபத்திலிருந்து பேசுறாங்க. இயேசு வருகிறார்னா இங்க ஸ்டேஜில் மயான அமைதியா இருக்கு. நான் மட்டும்தான் கலர் ட்ரெஸ் போட்டு அங்க ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன். ஆராதனை முடிச்சுட்டு நமக்கு முடியல, நமக்கு சும்மா பிரசங்கத்தை கேட்க முடியாது. இயேசு வரப்போகிறார், இயேசு ராஜாதி ராஜாவா வர்றாருன்னு அவர் உயிரை கொடுத்து பேசும்போது நான் பார்த்தேன், திடீர்னு ஹalleluyaன்னு கர்த்தர் என் கூட பேசுறாரு. எங்க அப்பா வர்றார், ஆண்டவர் வர்றாருன்னா உங்களை மாதிரி சும்மா என்னால தேவனுடைய வார்த்தையை கேட்க
சொல்லுங்க சத்தமா. ஹalleluya. இனிமேல் பிரசங்கம் கேட்கும் போது நீங்க ஆண்டவரை துதிக்கிற நபராக, துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணுகிற நபராக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், எங்க சத்தம் வரும் தெரியுமா? எங்க உயிர் இருக்கோ அங்கதான் சத்தம் வரும். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனா இருக்கிற, அது யாரா இருந்தாலும் சரி. ஆமென். ஆறாத நேரத்தில் அமைதியா ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தானா அவனை அடக்கம் பண்றது உத்தமம். சபை நல்லா இருக்கும். ஆமென். இந்த புதுசா பிறந்த குழந்தை என்ன செய்வாங்க தெரியுமா? எந்த அடக்கம் இல்ல இருந்துச்சுன்னா நர்சஸ் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு கிள்ளு இல்லைன்னா ஒரு அடி. எதுக்கு? பிள்ளை நார்மலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணதான். அந்த மாதிரி நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்க ஆராதிக்கும் போது பிரசங்கம் பண்ணும்போது உயிரை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது இப்படியே இருப்பான்ல, எங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும், இவன் ஆள் அவுட்டா உயிர் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு உங்களை பார்த்தா சந்தேகம் வருது எங்களுக்கு. ஆமென். ஹalleluya. உயிர் இருந்தா பிள்ளை அழுவும், நார்மலா இருந்தா பிள்ளை சத்தம் போடும். அப்பதான் டாக்டர்ஸ் நர்ஸ் தாய் எல்லாத்துக்கும் சந்தோஷம் உண்டாகும். அந்த மாதிரி நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். பைபிள் சொல்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். செத்து போனவன் துதிக்க மாட்டான். ஆனா என்னால துதிக்காம இருக்க முடியாது. எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னால துதிக்காம இருக்க முடியாது. வேத வசனத்தை கேட்கும் போது, ஆராதிக்கும் போது என்னால தேவனை மகிமைப்படுத்தாம இருக்க முடியாது. அப்படி நம்ம எல்லாரும் எழும்பிட்டோம்னா நம்ம மூலமா ஒரு அக்கினி பற்றி எரியும் பாருங்க. நெக்ஸ்ட் வீக் சர்வீஸ்ல வந்து பார்த்தா, நெக்ஸ்ட் கூட்டத்தில் அவன் இதுவரைக்கும் அமைதியா இருந்தவன்லாம் பார்ப்பான், என்னடா அது இவ்வளவு நாள் நம்ம கிட்ட அமைதியா உட்கார்ந்து இருந்தா திடீர்னு ஆண்டவர் துதிக்கிறார், பிரசங்கம் பண்ணும்போது ஆமேன் அல்லேலூயா சொல்றாரு, கை தட்டுறாரு, ஆவில் நிரம்புறாரு. ஆமேன். அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், உணர்வு வரும். இல்ல புதுசா வர விசுவாசிகளை நம்மளை கவனிக்கிறாங்க. அவங்க பார்ப்பாங்க, என்னடா இவ்வளவு உற்சாகமா இருக்காங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமேன். அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும். நம்மளே எதையும் இழந்த மாதிரி பேன உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்ல? கர்த்தருடைய சமூகம் சந்தோஷமான இடம். ஆமே. ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். உள்ள என்ட்ரானா நமக்கு வேற எந்த மைண்ட் வேற எங்கேயும் போகக்கூடாது. நம்ம எதுக்கு வர்றோம் சர்ச்சுக்கு? ஆண்டவரை பார்ப்பதற்காக, ஆண்டவரோடு பேச, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வருகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டாள் அந்த பெண். ஓடி வர்றா. அவ அந்த ஊர்ல ஃபேமஸ் பாவி, எல்லாருக்கும் தெரியும், வெல் நோன் பாவி. ஓடி வர்றா. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறத கற்பனை பண்ணி பார்க்கிறேன். இயேசு வந்துட்டாரு, கூட சீஷர்கள், அந்த ஹவுஸ் ஓனர், அவனுடைய சொந்தக்காரன் எல்லாரும், இயேசு எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு வாங்கடான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஹவுஸ்ஃபுல் வீடு. இவன் நார்மலா நான் போகணும்னா, இப்ப பாஸ்டர் இருக்காங்க ஒரு வீட்டில், பாஸ்டர் பார்க்கணும்னு வந்தாங்கன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் பார்க்கணும் வரலாமா, உள்ள வரலாமா, கதவை தட்டிட்டு என்னங்க. ஆனா இந்த லேடி பாருங்க அப்படிலாம் வரல. ஏசு உள்ள இருக்காரு கேள்விப்பட்டாளா, இவ பாட்டுக்கு நேரா வர்றா. நான் இப்படி அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கிறேன். நேரா வந்து அந்த வீட்டுக்குள்ள ஹவுஸ் ஓனர் நிக்கிறான், அவன் நிக்கிறான், இவன் நிக்கிறான், எவனையும் கண்டுக்கல. அவளுக்கு கண்ணு யாரையுமே கண்ணுக்கு தெரியல. உள்ள நேரம் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்த இயேசு மட்டும்தான் அவ கண்ணுக்கு தெரிந்தா. நீங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது இப்படித்தான், உள்ள ஃப்ரெண்ட் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான், சிஸ்டர் என் பக்கத்துல ரெகுலரா, நோ 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 நோ. உள்ள வந்த உடனே கர்த்தரை மட்டும் பார்க்கிற கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. உள்ள வந்தவுடன் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் முழுவதும் தேவனை ஆராதிக்கணும், தேவனை உயர்த்தணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு நான் தேவ மகிமையை அனுபவிக்கணும், தேவ பிரசன்னத்தினாலே நான் நிரப்பப்படணும். ஆமீன். வெறுமையா வந்திருக்கிறேன், ஆனால் கர்த்தரை பாத்திரத்தை நிரப்பணும்ன்ற ஒரு உற்சாகத்தோடு, எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திற்கு ஒவ்வொரு முறையும், அது ஒரு நாள்ல 10 சர்வீஸ் வந்தீங்கனாலும் 10 முறையும் இந்த எதிர்பார்ப்போடு வருகிறவர்களை தான் கர்த்தர் தொடுவார், கர்த்தர் நிரப்புவார். கர்த்தரையும் கூட பேசணும், கர்த்தர் என்ன தொடணும், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நீங்க உள்ள வரணும். ஸோ உண்மையா ஆராதிங்க. அதே மாதிரி தான் நான் சொல்லி, மறுபடியும் எல்லாம் மறந்துருப்பீங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஆராதிக்கும் போது நமக்கு முழங்கால் போடணும்னு தோணும், அப்போ முழங்கால் போட்டுருணும்.
பாஸ்டர்ல முழங்கால் போடவும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு? உங்களுக்கு முழங்கால் போடணும்னு தோணுதா, முழங்கால் போட்டுருங்க. எழுமி நிக்கணும்னா எழுமிருங்க. சபையில 10,000 பேர் உட்கார்ந்துருக்கான், உங்களுக்கு மட்டும் எழுமணும்னு தோணுதா, எழுமி நில்லுங்க. அதுதான் ரியல். இப்போ பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வர்றாங்க, நீங்க வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, கால் நீட்டி உட்காந்துருக்கிறீங்க. பாஸ்டர் உள்ள வரும்போது என்ன செய்வீங்க? இன்னொரு காலை நீட்டி வாங்க பாஸ்டர்வீங்களா, எழும்புவீங்களா? எதுக்கு எழும்புறீங்க? உங்களை யார் எழும்ப சொன்னா? பாஸ்டர் வருகிறார் எழும்புங்கள் அப்படி யாராவது சொன்னாங்களா உங்க வீட்டில்? ஏன் எழும்புறீங்க? உங்க மூளை நல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்க ஏன் எழும்புறீங்க சொல்லுங்க? உங்க பாஸ்டருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு, அவர்கள் நல்ல தேவ மனிதன், அவர்கள் தாவிக்குரிய தகப்பன், அவங்கள நான் நேசிக்கிறேன், அவங்கள கனம் பண்றேன். அதனால மூளை சொல்லுது சீக்கிரமா என்ன செய், எழும்பு. மூளை கமாண்ட் பண்ணுது, நம்ம யாருமே சொல்ல, மூளை என்ன செய்யுது? சொல்லுங்க சார். இதே அந்த கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டரான மூளை வளர்ச்சி இல்லாத ஒருத்தங்க அப்படியே உட்கார்ந்துருந்தா அவன் என்ன செய்வான்? யார் வந்தாலும் அப்படின்னு உட்காந்துருப்பான். அந்த மாதிரிதான் நிறைய பேர். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மூளை வளர்ச்சி இல்லாத ஆளுங்க மாதிரி ஆராதிக்கும் போதும் ஜெபம் பண்ணும் போதும் முழங்கால் போடுங்க, எழும்புங்க, இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி சொன்னாதான் செய்யணும், இல்லைன்னா அப்படியே பேன். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆராதிக்கும் போது பாடல் பாடும் போது ஆமாம் நீங்கள் எழும்பணும். கருத்து உள்ள ஒரு உணர்வு. அதாவது என்னன்னா, இப்போ நாங்கள் எழும்புங்கன்னா நீங்கள் அத்தனை பேர் என்ன செஞ்சிருவீங்க? எழும்புங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிருவீங்க? சரி, எதுக்கியா எழும்புனீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோ நீ தான் எழும்பு. அப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அதுல எந்த சம்பந்தமும் சொல்லுங்க? ஆண்டவருக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கும் ரியல் சம்பந்தம் இருக்கு. அவர் நம்ம மத்தியில உலாவுறாரு. நான் முழங்கால் போட்டு தேவனை துதிக்கணும், நான் எழுப்பி நிக்கணும், கைகளை உயர்த்தணும். ஆமா, நீங்களும் அதை செய்யும் போதுதான் உங்களுக்கு அவருக்கு உள்ள உறவின் அடிப்படையில் அதை செய்யறீங்கன்னு அர்த்தம். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நான் கை தட்டுறேன், உறவின் அடிப்படையில் நான் எழுந்து நிற்கிறேன், உறவின் அடிப்படையில் முழங்கால் போடுறேன். எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவின் அடிப்படையில் என் கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறேன். அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் முழு பலத்தோடு நான் தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நீங்களும் நானும் துதிக்க ஆரம்பிக்க கர்த்தர் இந்த நாட்களில் அனுக்கிரகம் செய்வார். இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான காரியத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபைகளிலே கர்த்தர் நிச்சயமாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தம் குறையவே கூடாது. ஆமென். பவுல் சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, ஆனா ஒண்ணு எல்லாரும் எனக்கு தகுதியாயிராதுன்னு தூக்கி போட்டு சிம்பிளா வாழ்ற ஒரு தேவ மனிதன், முழங்கால நிக்கிற தேவ மனிதன் இன்னைக்கு முழு உலகத்திலும் அவங்க மூலமா பாதிப்படைந்த ஆமென் எத்தனையோ பேரை நான் மீட் பண்றேன். ஹல்லேலூயா. அவங்க ஊழியத்தின் மூலமா, அவங்க வாழ்க்கை மூலமாக. நீங்க எந்த சர்ச்சு அப்படின்னு அவங்களை சொல்லாமலேயே தெரியணும் மற்றவங்களுக்கு. ஆமென். அவர்களோடு இணைந்து நாம் தேவனை ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவரோடு உறவாட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிட்டுமா? சரியா? ஆமென். கவனிங்க. ஆவியோட ஆராதித்தல், இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன். ஆவியோட ஆராதித்தல், எல்லாரும் சொல்லுங்க. ஆவியோடு ஆராதித்தல். ஆவியோட ஆராதித்தல் என்றால் என்ன? என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஆராதித்தல். எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய ஆவியும், என்னுடைய ஆவியும், எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய ஆவியும், என்னுடைய ஆவியும், பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த இணைந்து ஆராதித்தல். இணைந்து ஆராதித்தல். இப்ப கவனிங்களேன், நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க தீர்க்க தரிசனமான ஜெபம், prophetic prayer. ஜெபம் பண்ணும் போதே தீர்க்க தரிசனமா ஜெபித்தல், prophetic preaching, தீர்க்க தரிசனமான செய்தி அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்டர் இன்னைக்கு என் கூட டைரக்டா கர்த்தர் பேசலாம் இன்னைக்கு செய்தியில, அதான் prophetic message. இது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி தீர்க்க தரிசனமான ஆராதனை, தீர்க்க தரிசன பாடல்கள். அது எப்ப நடக்கும்னா என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நிற்கும் போது. ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர் வந்து பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நின்று ப்ரீச் பண்றாங்கன்னா திடீர்னு கர்த்தர் நாங்க ப்ரிப்பேர் பண்ணாம, நாங்க யோசிக்காத, தியானிக்காத ஒரு சில இன்ஸ்டன்ட் ரெவலேஷனை
ஆமென். சபையோடு கூட பேசுவார். எங்களுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் யாரோடய பேசுறாருன்னு அர்த்தம். முடிஞ்சு போகும்போது கரெக்டாக சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் அந்த நேரத்தில் கர்த்தர் ஏன் கூட பேசுனார், என் வாழ்க்கையை கட்டினார், என் துக்கம் மாறிடுச்சு. அதுதான் தீர்க்க தரிசனமான செய்தி. அதே போல ப்ரொஃபட்டிக் வர்ஷிப், தீர்க்க தரிசன ஆராதனை, தீர்க்க தரிசன பாடல்கள், சங்கீதங்களை நம்ம ஜெப சங்கீதம், போதக சங்கீதம், தீர்க்க தரிசன சங்கீதம் என்று நாம் பிரிக்கலாம். அதுல தீர்க்க தரிசனமான சங்கீதம். தாவீது ஒரு ப்ரொஃபட்டிக் வர்ஷிப்பர், தீர்க்க தரிசனமான. 1ஆம் சங்கீதம் பாடுற, 2ஆம் சங்கீதம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாக ஒரு அபிஷேகம் பண்ண விரோதம் பூமி ராஜாக்கள் எழுப்பின அதிகாரி ஏகமாய் ஆலோசனை பண்ண கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவர் அவர்களை பாடிட்டே இருக்கிறாரு. திடீர்னு குமார், இந்த 2வது சங்கீதம் யார் யாருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். அதுல சொல்றாரு, குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாக பூமி நிலைகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்யக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுக்கிற வாக்குத்தத்தம். இது குமாரன் 22ஆம் சங்கீதம் ஆண்டவரை குறித்த ப்ராஃபஸி. சிலுவையிலே சொன்ன என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இப்படி முழு சங்கீதங்களும் பார்த்தா நிறைய சங்கீதங்கள் தீர்க்க தரிசனமான சங்கீதங்கள், இயேசுவை குறித்த ரெவலேஷன். இதை எப்படி தாவீதுட்டு போய் கேட்டா நான் கேட்கணும், தாவீது இயேசுவை பத்தி ப்ராஃபஸி பண்ணீங்களே, உங்களுக்கு இயேசுவை பத்தி அப்ப தெரியுமா அப்படின்னு சொன்னா தாவீது என்ன சொல்வாரு? எனக்கு எப்படா தெரியும், அப்புறம் எப்படி இயேசுவை பத்தி பாடுனீங்க? அதான் என் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நாங்கள் ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா, எனக்குள்ள இருந்து என்னையும் அறியாமல் வெளிப்பட்ட தீர்க்க தரிசன ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க புரிந்து கொள்ள ஒரே ஒரு வசனத்தை நம்ம மட்டும் காமிச்சு நம்ம ஜெபம் பண்ண வாசிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம், இந்த வசனத்தை கவனிங்க. 11வது வசனம், 11, 12. அதை நம்ம ஒவ்வொரு வார்த்தையா நம்ம தியானிக்க போறோம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும், கவனிங்க, பரிசுத்தம் செய்கிறவரும். இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு. அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம என்ன செய்கிறது? ஆமா. அப்ப பரிசுத்தம் செய்கிறவர் என்றால் யார் சொல்லுங்க? இப்ப இயேசுவும், அப்படி வாசிக்கலாம், இயேசுவும். அடுத்த வார்த்தை பரிசுத்தம் செய்யப்படுவர்களும். இது யாரு? நாம். இப்ப சொல்லுங்க, இயேசுவும் நாமும், இயேசுவும் நாமும். அடுத்த வார்த்தை யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறோம். யார் அவர்? பிதாவாகிய தேவன். சொல்லுங்க, இயேசுவும் நாமும் பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். யார்? இயேசு. பீட்டர் என் தம்பிடா, யார் சொல்றது? மோனிஷா என் தங்கச்சி, யார் சொல்றது? இத சொல்றதுக்கு அவருக்கு வெட்கமா படலையா? ஏன்னா நானும் இயேசுவும் 2 பேருக்கும் பிதா ஒருவர் தான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதனால தான் என்னமா கிறிஸ்தவத்துல கடவுள்னா தொடக்கூடாது, தூரமா ஒன்று இல்லை. நம்ம சாமி அவரை தொடலாம், அவரை கட்டி பிடிக்கலாம், அவர் நம்மளை கட்டி பிடிப்பாரு. அவர் இங்க ஆண்டவர் மட்டும் இல்லை, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், அவர் என்னுடைய சகோதரனாக இருக்கிறார், அவர் எனக்கு நண்பராக இருக்கிறார், அவர் என்னோடு கூட நடக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. We are so blessed. இந்த பிரிவிலேஜ் எவனுக்கு இருக்கு? நம்ம சாமி தம்பி நல்லா இருக்கியான்னு தோள் மேல கை போடுறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு அவருக்கு ஈகோ கிடையாது, அவருக்கு வெட்கமே இல்லையா. இந்த உலகத்துல நல்ல பணம் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தா தான் அண்ணன் அவங்க எனக்கு அண்ணங்க அப்படின்னுவான். நீங்க ஒண்ணும் இல்லாம இருந்தீங்கன்னா சொல்லவே மாட்டான். அவன் உன்னை தம்பின்னு சொல்றதுக்கோ அண்ணன்றதோ அக்கான்றதுக்கோ தங்கச்சின்றதுக்கோ அவனுக்கு வெட்கமா இருக்கு. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என் தங்கச்சிடா, என் பிரதர்ரான்னு சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. அவர் வெட்கப்படாமல் இப்ப சொல்வாசிங்க, உம்முடைய நாமத்தை. கவனிங்க, இப்ப இது யாரை பார்த்து சொல்றது? கரெக்டா வசனத்தை கவனிச்சாதான் புரியும். குழம்பிடும்.
இயேசு பிதாவை பார்த்து சொல்ற, பிதாவே இவங்க என் பிரதர்ஸ், என் தங்கச்சி, என் தம்பி, என் பிரதர்ஸ் தான். ஆமீன். அதனால நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, உங்க நாமத்தை என் தம்பி தங்கச்சிகள்லாம் சகோதரர்கள்லாம் அறிவிச்சு நான் உம்மை பாடுவேன். இப்ப சொல்லுங்க, யார் யாரை பாடுறது? இயேசு பிதாவை, இயேசு பிதாவை எங்க சபை நடு சொல்லுங்க, இயேசு இயேசு ஆ, பிதாவை பிதாவை பாடுறானா, துதிச்சு பாடுறானா. எப்படி? என்னுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து. கவனிங்க, இன்னொரு இதை சொல்றதுக்கு நான் புரிஞ்சுக்க, இதை சொல்லி முடிச்சேன். இந்த திரியேக தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு சொல்லுங்க சத்தமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் பரிசுத்த ஆவின்னு கூட சொல்லக்கூடாது, எனக்கு பிடிக்காது. பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். சத்தமா சொல்லுங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மூன்று தேவன் அல்ல, மூன்று ஆழ்த்தத்துவம் உடைய ஒரே தேவன். ஆமென். One Godhead, three different personalities. தேவத்துவம், Godhead, மூன்று ஆழ்த்தத்துவம் உடைய ஒரே தேவன். ஆமென். சரி, அவ்வளவுதான். இந்த திருத்துவத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். எவனா கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. எவனா பேசினா யோ, எனக்கு இப்போ வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் நான் அவர் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் அவரை முகமுகமா பார்க்கும்போது எல்லாம் கிளியர் ஆகட்டும். நீ ஒன்னும் எனக்கு சொல்லி கொடுக்காத, அறிந்த அறிவில கிறிஸ்துவ நான் பின்பற்றேன்னு சொல்லு. இருக்கிறீங்களா இல்லையா? அப்படிதான் நீங்களும் இருக்கணும். நம்ம அவங்களும் இயேசு யெகோவா தானே சொல்றாங்க, நீ தொலைஞ்ச நீ. ஆமென். இயேசுவை நாமன்னுவான். பிதாவெல்லாம் தேவன் கிடையாது, இயேசுதான் தேவன்னுவான். அவன் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த மூன்று ஆழ்த்தத்துவத்தை பிரிக்கவே முடியாது. ஏன்னா மூன்று நபர்கள், மூன்று தேவர்கள் அல்ல, மூன்று ஆழ்த்தத்துவமுடைய ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இந்த மூணு ஆழ்த்தத்துவம் இருக்காங்கல்ல, இவங்க மூணு பேருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, டிவைன் கேரக்டர். என்னன்னா, ஒருத்தரை உயர்த்துவாங்க. என்ன செய்வாங்க? இப்ப இயேசுநாதர் வந்து பூமியில ஊழியம் செய்யும் போது குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கிட்டாரு. அவங்ககிட்ட சொல்றாரு, டே வெளியே போய் நமக்கு ஆப்போசிட்டா சொல்லிடுறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் சுகமாக்கணும்னு என்ன செஞ்சிடாத சொல்றாத, ஆனா ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து பிதாவை மகிமை, தேவனை மகிமைப்படுத்து. மகிமை அப்படியே டைவர்ட் பண்ணி விடுறாரு பாருங்க. இவரை கேட்டா பிதாவை உயர்த்து. இப்ப பிதாவை போய் கேட்டா, பிதாவை இயேசு பத்தி என்ன சொல்றீங்க? அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இப்ப நான் சொல்றேன் கேளு, எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்தினேன். நீ ஜெபம் பண்ணும்போது கூட சும்மா டைரக்டா கிட்ட வரக்கூடாது. போ, அவர் நாமத்து மூலமா கேளு, அவர் மூலமா வாடா, போடா. இயேசு நாமம் தான். இல்லை, யார் இவரை கேட்டா இவரை சொல்றாரு, அவரை கேட்டா சொல்லுங்க. இப்ப இயேசுநாதர் பரலோகத்துக்கு போக சொல்றாரு, கவலையப்படாதீங்க, என்னை விட பெட்டரான ஒரு ஆள் வராரு. ஹல்லேலூயா. அவர் உங்களோட வந்து என்னை விட சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு, உங்களோட கூட இருப்பாரு, பிதாவுடைய சித்தத்துக்கு நேரம் உங்களை நடத்துவாரு, உங்களை பயன்படுத்துவாருன்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் பயங்கரமா உயர்த்தி சொல்லிட்டு போனாரு. பரிசுத்தாவியானவர் வந்தா இயேசு சொன்னதை படினாங்கிறார். இயேசு சொன்னதை கேளு, வேதத்தை வாசி, பிதா சொன்னதை மாத்தி. இதனால தான் சபையிலையும் நம்மளும் ஒருத்தரை கனம் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் இது டிவைன் கேரக்டர் எனக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். நான் பெரியவனா நீ பெரியவனா லூசிபர் ஆவி. ஒருத்தனை என்கரேஜ் பண்ணி, சகோதரர்கள் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இப்படி ஒருத்தரை உயர்த்துறதுக்கு என்னை பயன்படுத்துறாரு. நான் என் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நான் ஆராதிக்கும் போது இவங்க ஒருத்தரை பிரைஸ் பண்றதுக்கு ஆமென், கர்த்தர் என்னை உங்களையும் பயன்படுத்துகிறார். தீர்க்க தரிசனமான ஆராதனை, தனி ஆராதிக்கும் போது, கூட்ட ஆராதனையில, குடும்ப ஆராதனையில ஆவியோடு கூட உண்மையோடு கூட ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு 2 நிமிஷம் நான் தரேன். நம்ம 2 நிமிஷம் கர்த்தர் ஆராதிக்க போறோம். நம்ம பாட போறது இல்லை, கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். நீ எப்படி ஆராதிக்கிறீங்க
இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இனிமேல் நீங்க இப்படித்தான் ஆராதிக்கணும். கூட்ட ஆராதனையில முழு பலத்தோடு தேவனை துதிக்கணும். துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியாக. பரலோகத்தில் எப்படி ஆராதனை இருக்கும்? பெருவெள்ள இறைச்சல், பலத்தை இடி முழக்கம் போல. சின்ன பிள்ளைகளா கண்ணை மூடி நல்ல துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். உன்னுடைய ஆராதனை பாதாளத்தை அசைக்க வேண்டும். பாதாளத்தின் அஸ்திவாரங்களை அசைக்கணும். நல்ல ஆவில நிரம்பி முழு பலத்தோடு